நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது மேக் எடிடெக் எல்எல்பி வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சி. மாணவர்களை சரியான கல்லூரி பாதைக்கு அழைத்து செல்வதில் மகிழ்ச்சி. அந்த வகையில் மருத்துவத்தினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய ஹைப்போக்ரட்டிஸ் இப்படி சொல்லியிருக்கிறார்: கடந்த காலத்தை அறிந்து கொள்ளுங்கள், நிகழ்காலத்தை ஆராயுங்கள், வருங்காலத்தை முன்கூட்டியே அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் மாணவர்களாகிய நீங்கள் உங்களுடைய கடந்த காலம் 12th இருந்து, நிகழ்காலம் நீட்டாக இருந்து, வருங்காலம் இந்தியாவில் மருத்துவ படிப்பா இல்லாவிடில் அயல் நாடுகளில் மருத்துவ படிப்பா என்ற கேள்வியோடு இருக்கிறீர்களா? உங்களுடைய கேள்விக்கான விடையை தேடும் தேடல் தான் இந்த நிகழ்ச்சி, கல்லூரி சாலை நிகழ்ச்சி. இன்றைய கல்லூரி சாலை நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கிறார் டாக்டர் ஜான் சத்யபிரியன். மேக் எடிடெக் எல்எல்பியினுடைய நிறுவனரும் மருத்துவருமான டாக்டர் ஜான் சத்யபிரியனை வரவேற்றுவிட்டு நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒருவர் தேவையில் இருக்கும்போது அவருடைய தேவையான பசியை போக்குவதற்கு மீனை கொடுப்பதை காட்டிலும் மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பதே சிறந்த கற்பித்தலாக இருக்கும்னு பொன்மொழி சொல்றது. அந்த பொன்மொழியை நீங்க நிஜத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க சார். ஸோ நீங்களும் மருத்துவராகி மருத்துவ கனவோடு வரக்கூடிய மாணவர்களுக்கும் சரியான திசையை வழிகாட்டி கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயணம் எங்கு, எப்போது, எப்படி தொடங்கியது? ஓகே, நானும் எல்லாரும் மாதிரியும் 12th எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் எம்பிபிஎஸ் படிக்கலான்ற ஒரு கனவோட தான் இருந்தேன். அப்போ நான் இந்தியாவில் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு அப்போ நீட் ரொம்ப கம்பல்சரின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நான் படித்ததெல்லாம் ஸ்டேட் போர்டில் தான். ஸோ நீட் எக்ஸாம் எங்களுக்கு அதை பற்றின ஐடியா அந்தளவுக்கு இல்லை எங்கள் பேட்ச் பசங்களுக்கு. ஸோ அப்போ நீட் சென்டர் நான் சேர்ந்தேன். 1 month கிராஷ் கோர்ஸ் படித்தேன். அப்போ போதுமான கட் ஆஃப் மார்க் என்னால் ஸ்கோர் பண்ண முடியல. ஏன்னா என்னுடைய காம்படிட்டர்ஸ் யாராக இருந்தாங்க அப்படின்னா, எனக்கு முன்னாடி படித்த +1 +2 படித்த என்னோட சீனியர்ஸாக இருந்தாங்க. ஸோ 1 year 2 year ட்ராப் பண்ணி படித்தவங்க கூட என்னால் சேர்ந்து அவங்களோட போட்டி போட முடியல. இங்கே போதுமான கட் ஆஃப் மார்க் தான் எடுக்க முடியல தவிர என்னால் நீட் எக்ஸாமை குவாலிஃபை ஆக முடிஞ்சது. ஸோ ஒரு மருத்துவருக்கான குவாலிஃபிகேஷன் நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணால் போதும் அப்படின்ற அந்த கண்டிஷன்ஸை நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். ஸோ தமிழ்நாட்டில் எனக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மட்டும் 20 லட்ச ரூபா செலவாகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எம்பிபிஎஸ் படிப்பானது 5 வருஷம். ஸோ டோட்டலாக 1 கோடி ரூபா கிட்ட செலவாயிரும். ஸோ அந்த அளவுக்கு வசதி இல்லை எங்கள் வீட்டில். நாங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஈவன் எங்கள் அப்பா கவர்மெண்ட் ஐடியில் பிரின்சிபலாக இருந்தாலும், எங்கள் அம்மாவும் டிஎன்இபியில் ஒரு எம்ப்ளாயாக இருந்தாலும், அப்பாவுக்கு ஹார்ட் பேஷண்ட்றதுனால ஸோ நிறைய அமௌண்ட் அதில் செலவு பண்ணிட்டதுனால இந்தியாவில் படிக்க வைக்க வேண்டிய வசதி இல்லை. ஸோ அதனால தான் அப்ராட் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது நான் நிறைய சோர்ஸ் சர்ச் பண்ணேன். யூடியூப்ல பார்த்தேன், இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். அப்போ எனக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால தான் நான் அப்ராட் எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணும்போது ஒரு ஏஜென்சி மூலியமாக நான் போகலான்னு ஒரு வழிக்கு வந்தேன். ஈவன் நானே அவங்க ரீச் பண்ணல, அவங்களே தான் எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி நீங்கள் அப்ராட் எம்பிபிஎஸ் பார்த்துட்டு இருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொல்லும் போது, சரி ஓகே, நான் எல்லாம் ஓகேவா இருக்கு, நீங்கள் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நான் ஆஃபீஸ்லாம் போகணும். அப்போ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவராக 15 lakhs நீங்கள் முடிச்சிடலான்னு சொன்னாங்க. ஓகே, 15 லட்சத்தில் நம்ம முடிக்கிறோம் அப்படின்னு அவங்க அந்த வேர்ட் கொடுத்ததுனால எங்கள் அம்மா அப்பாங்களும் பார்த்தீங்கன்னா 15 லட்சத்தில் எம்பிபிஎஸ் முடிச்சிடலாமா? அப்போ ஓகே, நீ இந்தியாவில் படிச்சு நீ பிஎஸ்சி நர்சிங் எடுத்தாலும் உனக்கு 15 லட்சம் ஆயிரும். நீ வெளிநாட்டில் போயிட்டு எம்பிபிஎஸ் படிச்சேன்னா கம்மியாக செலவாகுதுன்னு சொல்லி எனக்கு அட்மிஷன் போட்டுட்டாங்க. அப்போ நான் வெளிநாட்டுக்கு போகும்போது கூட நான் ரொம்ப சின்ன பையன் அப்படின்றதுனால, செகண்ட் சைல்டு ரொம்ப பாசமாக வீட்டில் வளர்த்துட்டாங்கன்றதுனால வெளிநாட்டுக்குலாம் நான் வெளியே ஊரு கூட ட்ராவல் பண்ணி போனதில்லை. அப்போ எல்லா தாய்க்கும் இருக்கிற அதே ஒரு தவிப்பு என்ன அப்படின்னா, இவன் நீங்கள் கூட்டிட்டு வெளிநாட்டுக்கு போகிறதுனால கூட்டிட்டு போகும்போது கூட நீங்கள் இருப்பீங்களா அப்படின்னு எங்கள் அம்மா கேட்க, அவங்க கூட நாங்கள் ஃப்ளைட் ஃப்ரம் த டிபாச்சர், நீங்கள் மதுரையிலேருந்து அவர் ஃப்ளைட் இருக்கும், மதுரையிலேருந்து அவர் கிர்கிஸ்தான் ரீச் ஆகிற வரைக்கும் நாங்கள் கூட இருப்போன்ற அந்த வேர்டை நம்பினதால எங்கள் அம்மாவும் ஓகே சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு அட்மிஷன் போட்டதுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள ஃபர்ஸ்ட் எங்களை அணுகிற முறை வேற மாதிரி இருந்தது. அட்மிஷன் போட்டதுக்கு அப்புறம் எங்களை ஃபுல்லாக இக்னோர் பண்ணிட்டாங்க. ஆனால் டிக்கெட்ஸ்லாம் போட்டு கொடுத்தாங்க, அட்மிஷன் போட்டு கொடுத்தது எல்லாமே உண்மைதான். ஆனால் ஃப்ளைட் ஏறும்போது பார்த்தீங்கன்னா கூட யாருமே இல்லை. நான் தனிமரமாக நின்றுட்டு இருந்தேன் அந்த இடத்துல. தனியாகவே நான் இன்டர்நேஷனல் ட்ராவல் பண்ணேன். அதாவது இங்கேருந்து இந்தியாவிலேருந்து கிர்கிஸ்தானுக்கு போகிறதுக்கு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 3 to 4 மணி நேரம் தான் ஆகும். ஆனால் என்னை கிட்டத்தட்ட 5 நாள் இந்த ட்ராவல் எனக்கு ஆச்சு. ஏன்னா அவங்க ஃப்ளைட் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப துபாய் போயிட்டு அங்கேருந்து போனதுனால அவங்களுக்கு ஏதோ அவங்களுக்கு காசு கம்மியாகும் போல. ஸோ அப்படியே அவங்க டிக்கெட் போட்டதுனால நான் டெல்லியில் 1 வாரம் ஸ்டே பண்ணேன். துபாயில் பார்த்தீங்கன்னா 1 நாள் ஸ்டே பண்ணேன். குறைஞ்சது எனக்கு 1 வாரத்துக்கு மேலேயே எனக்கு நாட்கள் ஆச்சு ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 18 வயசு பையன் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துல நான் ரீச் ஆகும்போது என்னோட ட்ரீமை நான் போகும்போதே ஒரு பதட்டத்தோடையும் ஒரு பேனிக்கோடையும் நான் போனதுனால நானே முதலும் கடைசியாக இருக்கணுன்றது அன்னைக்கு நான் யோசித்தேன். நம்ம கிராஜுவேட் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு எம்பிபிஎஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம மக்களுக்கு, நம்மளுடைய மாணவர்களுக்கு, யாரும் வெளிநாட்டில் போயிட்டு எம்பிபிஎஸ் படிக்கணுன்ற கனவோடு இருக்கிற மாணவர்களுக்கு நான் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கணும் அப்படின்றதுனால அன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணதான். அன்னைக்கு ஒரு 18 வயசு பையனுக்கு அந்த தோணுன அந்த ஒரு விஷயம் தான்
இந்த மாதிரி யாரும் ரிஸ்க் எடுக்கக்கூடாது, இதுவே முதலும் கடைசியுமா இருக்கணும் அப்படின்ற டெடிகேஷனோட இந்த மேக் எஜுடெக் அப்படின்றத நான் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ சுமார் ஒரு 100க்கும் மேற்பட்ட மாணவர்களை என் மூலியமா டைரக்ட் அட்மிஷன் பேஸ் பண்ணி எந்த விதமான மார்ஜின் ஃபீஸோ ஹிடன் சார்ஜோ இல்லாம எந்த விதமான இன்டர்மீடியட்டும் யாரும் இல்லாம டைரக்ட் அட்மிஷன் பேஸ் பண்ணி ஸோ இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லா படிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த பயணத்தில் சந்தித்த இடர்பாடுகள் எதுவும் ஃபியூச்சர்ல வரக்கூடிய மாணவர்களுக்கு இருக்கக்கூடாது என்பதாக இதை தொடங்கி இருப்பதாக சொன்னீர்கள். ஸோ மாணவர்கள் இந்தியாவில் மருத்துவத்தை தேர்ந்தெடுத்து படிப்பதற்கும் ஃபாரினில் மருத்துவம் முடிச்சுட்டு இந்தியா திரும்பக்கூடிய மாணவர்களுக்கும் என்ன வித்தியாசம், என்ன வேறுபாடுகள்? ஓகே, ஒரு நல்ல ஒரு கேள்வி இது. இப்போ வந்து இந்தியாவில் வந்து மருத்துவ படிக்கிற மாணவர்களுக்கும் வெளிநாட்டில் சென்று எம்பிபிஎஸ் படிக்கிற என்ன டிஃப்ரெண்ட் கேட்டிங்கன்னா 2002 ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெளிநாட்டில் படிக்கிற மாணவர்களும் எம்பிபிஎஸ், குறிப்பாக இந்த எம்பிபிஎஸ் படிக்கிற மாணவர்கள் கம்பல்சரி இந்தியாவில் வந்து லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் அப்படின்னு ஒரு எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும். இந்த ஒரு எக்ஸாம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு வெளிநாட்டில் போய் படிக்கிறவங்களுக்கு. இந்தியாவில் வந்து படிக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா இந்த ஒரு ரீசன் தான். இந்தியாவில் வந்து படிச்சு முடிச்சு டேரெக்டாக அவங்க லைசன்ஸ் வாங்கிக்கலாம். ஆனால் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வராங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் ஒன்று கிளியர் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸாம் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பேரியராகவே இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேஷனல் மெடிக்கல் கமிஷன் வந்து ஒரு ரூல்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. 2021 நவம்பர் 18 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து கொண்டு வர போகிறாங்க. 2026 இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் அப்படின்றது 2 எக்ஸாம் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகுது. ஒன்று இந்த ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமையும் நீட் பிஜி எக்ஸாமையும் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகுது. ஸோ இதை வந்து இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. பட் என்எம்சிலேருந்து வந்த லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா கூடிய சீக்கிரம் வந்து 2026 ஆண்டுல வந்து இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் அப்படின்றது வந்து இந்தியாவில் படிக்கிற மாணவர்களுக்கும் கம்பல்சரி அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ வெளிநாட்டில் போய் எம்பிபிஎஸ் படித்தாலும் ஒன்று தான், இந்தியாவில் படித்தாலும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வேறுபாடு இல்லை. ஒரே ஒரு வேறுபாடு என்ன அப்படின்னா வெளிநாட்டில் வந்து நம்ம எம்பிபிஎஸ் படிக்கிறோம் அப்படின்னா 1 வருஷம் இன்டர்ன்ஷிப் இந்தியாவில் நம்ம பண்ணணும். அதை வந்து இந்த இந்தியாவில் படிக்கிற மூலம் தவிர்க்கலாம். ஸோ இந்த 1 வருஷம் மட்டும்தான் அதிகமாக செலவாகுமே தவிர மற்றது எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த காமன் நெக்ஸ்ட் எக்ஸாம் கொண்டு வந்துட்டதுனால இந்தியாவில் படித்தாலும் ஒன்று தான், அப்ராடில் படித்தாலும் ஒன்று தான்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் 1 கோடி செலவு பண்ணி எம்பிபிஎஸ் படிக்கிற மாணவனும் இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதணும். வெளிநாட்டில் 25 லட்சத்துக்குள்ள முடிக்கிற மாணவனும் இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதணும். ஸோ உங்களால் 1 கோடி செலவு பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் அப்ராட் எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணலாம். ஏன்னா அட்லாஸ்ட் யார் இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்தியன் மெடிக்கல் லைசன்ஸ் இஷ்யூ பண்றாங்க. நீட் எக்ஸாமை பொறுத்த மட்டும் அயல் நாடுகளில் மாணவர்கள் போய் மருத்துவம் படிப்பதற்கு இந்த நீட் ஸ்கோர் எவ்வளவு அத்தியாவசியமாக தேவைப்படுகிறது, அதை பத்தி சொல்லுங்க சார். இப்போ வந்து நீட் எக்ஸாம் அப்படின்றது இந்தியாவில் வந்து நம்ம எம்பிஎஸ் படிக்கணும் தான் தேவைப்படும். நம்ம அப்ராட்ல போய் எம்பிஎஸ் படிக்கிறது நீட் எக்ஸாம் வந்து ரெக்குயர்மெண்ட் கிடையாது. பட் ஒரு சில கண்ட்ரில நீட் எக்ஸாம் கம்பல்சரி கேட்குறாங்க. பட் ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் படிச்சது கிர்கிஸ்தான்ல வந்து நீட் எக்ஸாம் வந்து தேவை இல்லை. ஆனால் நீங்கள் அகைன் இந்தியாவில் வந்து நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னா நீட் எக்ஸாம் கம்பல்சரி மேண்டிடரி. இதே நீங்கள் வேற எங்கேயாவது கிர்கிஸ்தான்லேயே நீங்கள் வேலை செய்யணும், இல்லை அயல் நாடுகளில் வேற எங்கேயாவது நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா நீட் எக்ஸாம் தேவைப்படாது. ஆனால் நான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றது என்ன அப்படின்னா கவுன்சிலிங் செக்ஷன் அப்போ தயவு செஞ்சு நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்போ என்ன சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அந்தந்த கண்ட்ரிலையும் ஒரு ரூல்ஸ் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் பேசிக் குவாலிஃபிகேஷன் நீட்டில் வந்து குவாலிஃபை ஆனாலே போதும். இவ்வளோ மார்க் நீங்கள் கட் ஆஃப் வச்சிருக்கணும், இல்லை வந்து 720க்கு நீங்கள் 500 மேலே மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக மார்க்லாம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் அப்ராட்ல வந்து படிக்கலாம். உங்களுடைய குறிக்கோள் வந்து கிர்கிஸ்தான்லேயே வேலை செய்யணும் அப்படின்னா இந்த நீட் எக்ஸாம் வந்து தேவைப்படாது. ஓகே சார், ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரிஸை தாண்டி இந்தியாவில் மட்டும்தான் இந்த நீட் எக்ஸாம் அத்தியாவசியமாக தேவைப்படுகிறது சார். ஓகே சார், அடுத்ததாக நீங்கள் பேசும்போது கிர்கிஸ்தான் பத்தி குறிப்பிட்டு பேசுவதை பார்க்கிறோம். ஸோ கிர்கிஸ்தானில் எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் மருத்துவ படிப்புகள் வழங்கி கொண்டிருக்கிறது, அந்த யூனிவர்சிட்டிஸ்ல எவ்வளவு சீட்ஸ் அலோகேட் ஆகி இருக்கிறது, அதை பத்தி சொல்லுங்க. ஓகே, இப்போ வந்து கிர்கிஸ்தானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 20க்கும் மேற்பட்ட மெடிக்கல் கல்லூரிகள் இருக்கிறது. அதுல 10க்கும் மேற்பட்ட மெடிக்கல் கல்லூரி வந்து நம்ம இந்தியன் அரசாங்கம் வந்து அங்கீகாரம் பெற்றிருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்ம ஏன் இவ்வளோ மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் கிர்கிஸ்தான்ல இருக்குன்னு கேள்வி வரும்போது நீங்க கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சுமார் 20,000க்கும் மேற்பட்ட இந்தியன் மாணவர்கள் வந்து கிர்கிஸ்தானுக்கு சென்று படிக்கிறாங்க. எதனால இந்த குறிப்பிட்டு கிர்கிஸ்தானை சூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ரொம்ப நியர்பையா இருக்கு. நீங்க சென்னையில இருந்து நீங்க ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிளைட் சார்ஜும் ரொம்ப கம்மி தான். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராவல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 to 4 ஹவர்ஸ்லேயே நீங்கள் வந்து கிர்கிஸ்தான் ரீச் ஆயிடலாம். ஸோ ஃப்ளைட் எக்ஸ்பென்சஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000 to 40,000லேயே நீங்கள் வந்து போயிட்டு வந்துடலாம், அப் அண்ட் டவுன் நீங்கள் வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் ரொம்ப கம்மியாகுது. ஸோ ட்ராவல் டியூரேஷன் ரொம்ப கம்மியாகுது. ஸோ நம்ம நிறையா பார்த்துருப்போம். ரீசன்ட் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேண்டமிக் வந்துச்சு, அப்புறம் யுக்ரைன் ரஷ்யா வார் வந்தது.
ஸோ அந்த டைம்ல நம்ம இந்திய மாணவர்கள் வந்து எவாக்குவேஷனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ஏன்னா ரொம்ப தூரமா இருக்கிறதுனால. ஸோ இந்த கிர்கிஸ்தான் வந்து ஏஷியன் காண்டினென்ட்ல இருக்கிறதுனால ஸோ டிராவல் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப நியர்பையா இருக்கிறதுனால ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இதனால தான் இவ்வளோ அதிக இந்திய மாணவர்கள் வந்து கிர்கிஸ்தான் வந்து சூஸ் பண்ணி படிக்கிறாங்க. ஸோ இந்த கிர்கிஸ்தான்ல ஒரு பெஸ்ட் காலேஜ் நீங்க சொல்லுவீங்க அப்படின்னா கிர்கிஸ் ஸ்டேட் மெடிக்கல் அகாடமி மெடிக்கல் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த காலேஜ் தான் வந்து கிர்கிஸ்தான்ல முதலில் தொடங்கப்பட்ட மருத்துவ கல்லூரி. ஸோ 939 இந்த காலேஜ் வந்து இயங்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஹோல் கிர்கிஸ்தான்லயே இந்த கிர்கிஸ் மெடிக்கல் அகாடமியில மட்டும்தான் ஒரிஜினல் கெடாவர்ஸ் வச்சு டீச் பண்றாங்க. ஒரிஜினல் கெடாவர்ஸ் அப்படின்னா இறந்து போன பிணங்களை வச்சு அவங்க ட்ரைனிங் வந்து எடுத்துப்பாங்க. ஓகே சார், இப்போ கிர்கிஸ்தானை தவிர்த்து மற்ற அயல் நாடுகள்ல என்னென்ன கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில மெடிக்கல் சீட்ஸ் அவைலபிளாக இருக்கிறது, அங்க மெடிக்கல் அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவதற்கு இது உகந்த நேரம் தானா, அதை பத்தி சொல்லுங்க. ஆமா ஆமா, இப்போ கிர்கிஸ்தானை தவிர்த்து நீங்க படிக்கணும் அப்படின்னா நீங்க UK USA நீங்க சூஸ் பண்ணலாம். நிறைய நாடுகள் இருக்கு. இப்போ வந்து நான் ஜெர்மனி இருக்கு, இது மட்டும் இல்லாம ஜார்ஜியா, பிலிப்பைன்ஸ், உஸ்பெகிஸ்தான் இருக்கு. ஆனா இப்போ கரண்ட் உடைய NMC ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா அது டவுட் தான். ஏன்னா நம்மளுக்கு கரண்ட் NMC ரூல்ஸ், லேட்டஸ்ட் NMC ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வர மாணவர்கள் அங்க படிச்சுட்டு அந்த டிகிரி மட்டும் ஹோல்ட் பண்ணிட்டு வரக்கூடாது, அந்த நாட்டினுடைய மெடிக்கல் லைசன்ஸை நம்ம வந்து வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. இந்த மெடிக்கல் லைசன்ஸ் அப்படின்றது யூனிவர்சிட்டி டிபெண்ட் பண்ணி கிடையாது, அந்தந்த நாட்டோடைய மெடிக்கல் கவுன்சில் டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ இது வந்து அப்போ மெடிக்கல் அவங்களோட எஜுகேஷன் மினிஸ்ட்ரி வந்து அதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும், ஏன்னா இந்தியன் மாணவர்களுக்கு லைசன்ஸ் இஷ்யூ பண்றதுக்கு. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா இது எல்லா நாடுகளும் எடுக்கிறாங்களா, இது வந்து ஏன்னா இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகல இல்லைங்களா. ஸோ இம்ப்ளிமெண்ட் இந்த சென்ஸ் யாரும் வந்து இப்போ 2021 அப்புறம் இது வந்ததுனால மாணவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. 2021 அப்புறம் படிச்சவங்க யாரும் கிராஜுவேட் ஆகல. அவங்க கிராஜுவேட் ஆனதுக்கு அப்புறம் இந்தியா லைசன்ஸ் அவங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்துல அப்போதான் இந்த இஷ்யூ வந்து பெருசா வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ வரைக்கும் அது ரிஃப்ளெக்ட் ஆகல. ஸோ இந்த நியூ ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெடிக்கல் லைசன்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிருக்கணும் இல்லையா. ஸோ ஒரு கண்ட்ரிலையும் அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த லைசன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணாதான் அந்த லைசன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த லைசன்ஸ் எக்ஸாம் எந்த மொழியில வந்து கனெக்ட் பண்றாங்கன்னா ஜார்ஜியால ஜார்ஜியன் மொழி, சைனால சைனீஸ் மொழி. ஸோ ஒரு நாட்டிலையும் அந்தந்த மொழிக்கு ஏற்றப்பாடு தான் அவங்க டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியவும் மாட்டேங்குது. அவங்க அந்தந்த கண்ட்ரியை வந்து ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணாம போயிடுறாங்க. ஆனா கிர்கிஸ்தான் பொறுத்த அளவு அதிக இந்திய மாணவர்கள் படிக்கிறதுனால ஸ்டூடெண்ட் கமிட்டி அங்க இருக்கு. ஸோ நாங்க காலேஜில் போய் கேட்டோம், நாங்க இந்த 2021 இந்த மாதிரி ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, எங்களுக்கு கண்டிப்பா லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுங்க, மெடிக்கல் லைசன்ஸ். ஆனா இந்த லைசன்சிங் எக்ஸாம் வந்து ரஷ்யன் மொழியிலயோ இல்ல கிர்கிஸ் மொழியிலயோ இருக்கக்கூடாது, இங்கிலீஷ்ல இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அவங்க படிக்கிறதுக்குன்னு. ஆனா இவ்வளவு எண்ணிக்கை அதிகமா இருக்கும், இந்தியன் மாணவர்கள் எண்ணிக்கை அங்க அதிகமா இருக்கும், இந்த எக்ஸாம்லாம் வேண்டாம் அப்படின்றதுனால கிர்கிஸ் ஸ்டேட் மெடிக்கல் அகாடமியில மட்டும் சொல்றேன், அவங்க வந்து வித்தவுட் எனி மெடிக்கல் லைசன்சிங் எக்ஸாம் தே ஆர் இஷ்யூவிங் மெடிக்கல் லைசன்ஸ். ஸோ அதுக்கான ஜிஓ தான் இது. ஸோ இதுல வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா அப்பான் கிராஜுவேஷன் ஃப்ரம் KSME ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இஷ்யூட் அ ஸ்டேட் டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் கிளினிக்கல் ட்ரைனிங் allowing them to carry out the medical activities as a general practitioner. ஸோ இந்த டிகிரியோட இந்த லைசன்ஸ் அவங்க கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த லைசன்ஸ் வந்து அப்ரூவ். ஸோ இந்த டிகிரியோட இந்த லைசன்ஸ் ஸ்டேட் டிப்ளமோவும் லைசன்ஸ் கொடுக்கும்போது அவங்களால கிர்கிஸ்தான்ல வந்து இந்த லைசன்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும், விச் இஸ் டைரக்ட்லி ஃபுல்ஃபில் த லேட்டஸ்ட் NMC ரூல்ஸ். ஸோ அதனால KSMA கிராஜுவேட்ஸ்க்கு இந்த லைசன்ஸ் கொடுக்கறதுனால அவங்களால இந்த NMC ரூல்ஸை ஃபுல்ஃபில் பண்ண முடிஞ்சு இந்தியாவில் வந்து அவங்க நினைச்ச மாதிரி டாக்டராக அவங்களால வேலை செய்ய முடியும். ஓகே சார், NMC-னுடைய ரூல்ஸை கிர்கிஸ்தான் யூனிவர்சிட்டி நன்றாக வலியுறுத்துவதாக சொன்னீர்கள் சார். ஸோ NMC நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆஃப் இந்தியா இல்லையா சார்? ஸோ அந்த கமிஷனுடைய பிற ரூல்ஸ், பிற கிரைட்டீரியாவை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய பிற ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் என்ன? ஸோ NMC-னுடைய ரூல்ஸை என்னென்ன மாணவர்கள் மனதில் வைத்துக்கொண்டு இந்த ஃபாரின் யூனிவர்சிட்டிஸை தேர்வு செய்யணும்? இப்போ வந்து நம்ம வெளிநாட்டில் போயிட்டு MBS படிக்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நம்ம நோட் பண்ண வேண்டியது அந்த கண்ட்ரி வந்து நம்ம சேஃப் ஜோனில் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஏதாச்சும் வார் டிக்ளேர் ஆயிருக்கா, ரெட் ஜோனில் இருக்கா, இல்லை வந்து ரொம்ப தூரமாக இருக்கா, ஏன்னா ஒரு டக்குனு ஒரு எமர்ஜென்சியாக ரீச்சபிள் ஆகிறதுக்கு. செகண்ட், அங்கே இந்திய தூதரங்கம் இருக்கா, இந்தியன் எம்பசி இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா நான் வந்து 2019 சேர்ந்ததுனால 2020 நமக்கு வந்து இந்த பேண்டமிக் வந்துச்சு, கோவிட் வந்துச்சு. அப்போ வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சஃபர் ஆகணும், சீக்கிரமாக இந்தியாவுக்கு போகணும் அப்படின்னு. அப்போ நாங்கள் வந்து ரீச் அவுட் ஆனது யார்கிட்டனா இந்தியன் எம்பசி கிட்ட தான். ஸோ அவங்க தான் வந்து எங்கள்ட்ட எந்த விதமான காஸ்ட்டும் வாங்காமல் வித்தவுட் எனி ஹிடன் சார்ஜஸ் அவங்க வந்து எங்களை ஃப்ரீயாக எவாக்குவேட் பண்ணாங்க. நாங்கள் சேஃபாக வந்து இந்தியாவுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணும்போது நம்ம கூகுளில் சர்ச் பண்ணுவோம், நிறைய NMC அப்ரூவ்ட் அந்த காலேஜ் அப்படின்றது நீங்கள் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வர வெப்சைட் உள்ள போய் பார்த்துருவீங்க, அது அப்ரூவ்னா ஓகேன்னு கண்ண மூட அட்மிஷன் போட்டுருவீங்க. அப்படி தயவு செஞ்சு பண்ணாதீங்க.
அந்த வெப்சைட் வந்து உண்மையாலே அது காலேஜோட வெப்சைட் தானா இல்லை தேர்ட் பார்ட்டி ஏஜென்சியோட வெப்சைட்டான்றதை நீங்கள் கவனித்து பார்த்துட்டு என்எம்சி ரூல்ஸ் என்னென்ன அப்படின்றது நம்ம இந்தியன் மெடிக்கல் கமிஷனே வந்து ஒரு கெசட் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு 7 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து அதை வெரிஃபை பண்ணுங்கள். நான் ஒரு சில இம்பார்ட்டன்ட் விஷயங்களை நான் சொல்கிறேன். நம்ம வெளிநாட்டில் போய் எம்பிபிஎஸ் படிக்கிறோம் அப்படின்னா அந்த கண்ட்ரியில் இருக்கிற அந்த யூனிவர்சிட்டி வந்து டீச் பண்ணுற மெத்தட் வந்து இங்கிலீஷ் மீடியம் டீச் பண்ணுறாங்களா அப்படின்றத பாருங்க. செகண்ட் வந்து நிறைய இந்திய மாணவர்கள் இங்கே இருக்காங்களான்னு பாருங்க. ஏன்னா இந்த என்எம்சி ரூல்ஸோடைய முதல் கட்ட ஒரு ஆணித்தனமான ஒரு ரூல் என்ன அப்படின்னா, நீங்கள் முதல் வருஷம் எங்கே படிக்கிறீங்களோ கடைசி வருஷம் இன்டர்ன்ஷிப் வரைக்கும் நீங்கள் ஒரே காலேஜ் தான் படிக்கணும், ட்ரான்ஸ்ஃபர் வாங்கக்கூடாது. ஈவன் நீங்கள் இந்தியாவில் பண்ணாலுமே சரி, நீங்கள் குறைந்தபட்சம் 4.5 வருடங்கள் படிப்பு ப்ளஸ் 1 இயர் அதே காலேஜில் இன்டர்ன்ஷிப் பண்ணணும். படித்தது ஒரு காலேஜில் இன்டர்ன்ஷிப் பண்ணுறது ஒரு காலேஜில் அப்படி நீங்கள் இருக்கக்கூடாது. இது வந்து புதுசாக வந்து அப்டேட். ஸோ இந்த விஷயங்களும் நீங்கள் தேர்ந்தெடுக்க கல்லூரி இதை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. கம்பல்சரி நீங்கள் படிக்கிற காலேஜில் வந்து அவங்களுடைய ஓன் ஹாஸ்பிட்டல் இருக்கணும். அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா குறைந்தது 256 பெட்ஸ் வந்து நீங்கள் வந்து வச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே சார், இப்போ ஃபாரின் யூனிவர்சிட்டிஸில் ஸ்டூடெண்ட்ஸ் மெடிசன் படிச்சுட்டு இந்தியா திரும்பும் போது அங்கே லைசன்ஸ் பெற வேண்டியதன் முக்கியத்துவம் சொன்னீங்க சார். அதை தாண்டி மாணவர்கள் நான் நீட் முடிச்சுட்டு தான் அங்கே போனேன், அங்கே கோர்ஸ் முடிச்சுட்டு நான் இந்தியாவுக்கு திரும்பி இருக்கேன், இப்போ நான் இந்தியாவில் மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ணணும், இந்தியாவில் நான் லைசன்ஸ் வாங்கணும்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஆப்வியஸ்லி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. ஸோ இதை தாண்டி அந்த லைசன்ஸ் ப்ராசஸ் இந்தியாவில் எப்படி இருக்கு அதை பற்றி சொல்லுங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாம் தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த எக்ஸாம் வந்து 2026 அப்புறம் எஃப்எம்ஜி எக்ஸாம் இஸ் கோயிங் டு ரீப்ளேஸ்டு பை நெக்ஸ்ட் எக்ஸாம். இந்த நெக்ஸ்ட்டுக்கு வந்து அப்ரிவேட் பார்த்தீங்கன்னா நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட். இது வந்து 2 விதமாக நடக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஜிக்கு ஆஃப்டர் யூஜிக்கு அப்புறம் ஒரு நெக்ஸ்ட் எக்ஸாம் நடக்கும். அந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணாதான் நம்மளால இந்தியாவில் இன்டர்ன்ஷிப்பே பண்ண முடியும். இப்போ இந்தியாவில் வந்து ஒரு மருத்துவ மாணவர் வந்து எம்பிபிஎஸ் கோர்ஸ் ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து இன்டர்ன்ஷிப்பே போக முடியாது. இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணாதான் இன்டர்ன்ஷிப் போகவே முடியும். அதுக்கப்புறம் லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா இஸ் கோயிங் டு ரீப்ளேஸ் த நீட் பிஜி எக்ஸாம். அப்போ வந்து அடுத்து அவங்க பிஜி பண்றாங்க, போஸ்ட் கிராஜுவேட் பண்றாங்க அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் 2 வந்து அவங்க கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான கோச்சிங் வந்து நம்ம கேஎஸ்எம்ஏ காலேஜ் வந்து கொடுக்குறாங்க, ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே கொடுக்குறாங்க. இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ண போறது யார் அப்படின்னா, இந்தியாவில் பயிலக்கூடிய மாணவர்களை விட வெளிநாட்டில் படித்து முடித்து விட்டு இந்தியா திரும்பிய மாணவர்களுடைய பாசிங் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா முதல் வருஷத்துல இருந்தே வந்து கேஎஸ்எம்ஏ காலேஜ்ல கோச்சிங் கொடுக்குறாங்க. யாரு கோச்சிங் கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் கிடையாது, லோக்கல் ரஷ்யன் டீச்சர்ஸ் கிடையாது, நம்ம இந்தியாவில் பணிபுரியிற இந்தியன் ப்ரொஃபசர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே அவங்க கோச்சிங் கொடுக்குறாங்க. ஆன்லைன் கோச்சிங்னு கேட்டிங்கன்னா ஆன்லைன் கோச்சிங்கும் கொடுக்குறாங்க. இங்க இருந்து கிர்கிஸ்தானுக்கு டிராவல் பண்ணி போயிட்டு அங்க நம்ம தமிழ் மாணவர்களுக்கும் இந்திய மாணவர்களுக்கும் அவங்க ஹிந்திலையும் டீச் பண்றாங்க. இன்கேஸ் அந்த ப்ரொஃபசர் தமிழ்நாட்டுல இருந்து வந்திருந்தா தமிழ்லையும் டீச் பண்றாங்க. ஸோ ரீசெண்டாக கூட ஒரு கிளாஸ் நடந்துச்சு. நாங்கள் வந்து நம்ம திண்டுக்கல்ல இருந்த ஒரு ப்ரொஃபசர் தான் அங்கே போய் டீச் பண்ணாங்க. ஸோ அதனால தமிழ் மாணவர்களுக்கு தமிழ் டீச்சரை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் அண்டர்ஸ்டாண்டபிளாகவும் இருக்கு. ஸோ இங்கே எய்ம்ஸ் காலேஜில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஜிப்மரில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை இங்கே நம்ம அதர் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஸர்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி நிறைய அகாடமிஸ் இருக்கு, டாக்டர் டியூட்டோரியல்ஸ் இருக்கு, மிஸ்ட் இருக்கு, மேரோ, இவங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பெசிஃபிக்காக எம்பிபிஎஸ்க்கான கோச்சிங் எம்பிபிஎஸ் பிஜிக்கான கோச்சிங் கொடுக்குறவங்க. ஸோ இதில் ஒர்க் பண்ணுற ஃபேக்கல்ட்டிஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே டேரெக்டாக வந்து அந்த கண்ட்ரியில் எங்களை விசிட் பண்ணி லெக்சர் எடுக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து இதை வந்து வெளிநாட்டில் படிக்கிற மாணவர்கள் எடுக்கிறதுனால அவங்களால இந்த நெக்ஸ்ட் எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ்எம்ஏ காலேஜில் 80% வந்து பாசிங் ரேட் இருக்கு. பொதுவாக மருத்துவ படிப்பை பொறுத்தமட்டில் மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பொதுப்படையான கருத்து இது. இந்திய மருத்துவ மாணவர்களை காட்டிலும் வெளிநாட்டில் மருத்துவம் படிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்களினுடைய தரம் சற்றே குறைவாகத்தான் இருக்கும் அப்படின்னு மக்களுடைய பரவலான கருத்தாக இருக்கிறது. இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இதை மித்தாக பார்க்கிறீர்களா? உங்களுடைய பார்வை இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு தியரி தான் நான் சொல்லுவேன். இதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இது பொய்ன்னு சொல்ல முடியாது, இது உண்மைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நிறைய ஏஜென்சிஸ் வந்து பெருகிட்டாங்க. ஸோ அப்படி அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த காலேஜில் சேர்க்கறதுக்காக அவங்களுக்கு வந்து சீப்பா நீங்க படிக்கணுமா, ஒரு 10 lakhsல நீங்க வந்து எம்பிபிஎஸ் படிக்கணுமா, நீங்க வந்து இந்த காலேஜ் சூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கான இப்போ 10 lakhsல நம்ம வந்து ஆஃபர் பண்ற காலேஜஸும் இருக்கு. ஆனா அதோட தரம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா, சீப்பா கிடைச்சா போதும், அஃபோர்டபுளா இருந்தா போதுமே, அதான் பாக்குறாங்களே தவிர குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்குதா அப்படின்றத பாக்குறது இல்லை. ஸோ நமக்கு சீப்பா ஒரு 10 lakhsல முடிச்சிடலாம், 15 lakhsல நம்ம வந்து எம்பிபிஎஸ் டோட்டலாக முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு
நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் அங்கே நல்லா இருக்காது, அங்கே போய் படிச்சிடுறாங்க. அப்படிப்பட்ட மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. ஸோ அப்படி அதிகமாக இருக்க பட்சத்தில் இந்தியாவில் வந்து எஃப்எம்ஜி அவங்க கொடுக்கும்போது அவங்களால வந்து அதை கிளியர் பண்ண முடியலை. ஸோ நிறைய இப்போ நான் கேசிஎம்ஏ காலேஜில் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா இவங்க கோச்சிங் கொடுக்குறாங்க, அதனால அவங்களால வந்து கிளியர் பண்ண முடியுது. ஆனால் மற்ற கல்லூரிகளில் வந்து இந்த கோச்சிங் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துட்டாங்க, டிகிரி வாங்குறதுக்காக படிப்பாங்க. ஸோ டக்குன்னு வந்து அவங்க டிகிரி வாங்கிட்டு வந்துருவாங்க. அவங்களுக்கான பேசிக்காக எதுவுமே தெரியாது. அதுவும் இல்லாமல் ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் மெஜாரிட்டியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்தியாவில் படித்தா ஒருத்தன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இங்கே மக்கள் தொகை அதிகம். மக்கள் தொகை நமக்கு அதிகமாக இருக்கும்போது பேஷண்ட்டோடைய கவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு ஜென்ரலாக நீங்கள் டென்டல் கிளினிக் போனாலே நீங்கள் குறைஞ்சது 20-30 பேஷண்ட்டை பார்ப்பீங்க. அப்போ அங்கே நம்ம வந்து அதுக்கு முக்கிய காரணம் மக்கள் தொகை வந்து ரொம்ப அதிகம் இந்தியாவில். நீங்கள் வந்து அதர் கண்ட்ரிஸ் பார்க்குறீங்க அப்படின்னு இருக்கும்போது மக்கள் தொகை ரொம்ப கம்மியாக இருக்கும். ஜார்ஜியா, பிலிப்பைன்ஸ், நான் சொல்கிற கிர்கிஸ்தான்லேயே தான் சொல்கிறேன். மக்கள் தொகை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்படி வந்து நான் வந்து எப்படி எந்த மாதிரி நான் வந்து அதிக மக்கள் தொகை இருக்க கண்ட்ரிக்கு நான் போகணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் சூஸ் பண்ணுற கண்ட்ரியில் கேபிட்டலை சூஸ் பண்ணுங்க. நீங்கள் சூஸ் பண்ண இப்போ கிர்கிஸ்தானோட கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா பிஷ்கேக். ஏன் கேபிட்டலில் சூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா அங்கே வந்து ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் இருக்கும், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கும். அதுவும் கிர்கிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்றதுனால நிறைய பீப்புள்ஸ் டூருக்காக வருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கண்ட்ரி பாப்புலேஷன் மட்டும் இல்லாமல் டூரிஸ்ட் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் பார்க்கலாம், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேசஸை நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸில் நம்ம வந்து செலக்ட் பண்ணும் போதும் அது முக்கியமாக சிட்டியில் செலக்ட் பண்ணும் போதும் நிறையா ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் இருக்கும், நிறையா பேஷண்ட் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ நமக்கு வந்து நிறையா வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் கெயின் ஆகும். ஸோ வெளிநாட்டில் போய் படிக்கிற மாணவர்களும் புரிந்து படித்தார்கள் என்றால் தரமான மருத்துவத்தை தமிழ்நாட்டில் கொடுக்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு மருத்துவத்துறையில் சிறந்து இருக்கு அப்படின்னா நம்ம புரிந்து படித்த மாணவர்கள் அதிகமாக இருக்காங்க, புரிஞ்சு படிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. ஆனால் புரிஞ்சு படிக்காம நம்ம ஒரு காலேஜில் போயிட்டோம், சும்மா டிகிரிக்காக போகிறோம் அப்படின்னு நம்ம போயிட்டு ஒரு சீப்பான ஒரு 10 லட்சத்துக்குள்ள 15 லட்சத்துக்குள்ள நம்ம போறோம் அப்படின்னா அதுக்கேற்ற தரம் தான் அந்த மருத்துவக் கல்லூரி வந்து கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஒழுங்கா ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் இருக்காது, அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்காது, ஒழுங்கா வந்து டீச் பண்ண மாட்டாங்க, கோச்சிங் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு புரிந்தும் படிக்க முடியாது, கான்செப்டும் தெரியாது. அந்த மாணவர்களால இங்க வந்து இந்தியாவில் வந்து இந்த எக்ஸாம்ஸ் கிளியரும் பண்ண முடியாது, தரம் வாய்ந்த மருத்துவர்கள்லாம் வந்து சேவை செய்ய முடியாது. பெரிய டிஃபரன்ஸ் இந்தியாவில் படிக்கிறதுக்கும் வெளிநாட்டில் படிக்கிறதுக்கும் ஒன்று இந்த எஃப்எம்ஜி எக்ஸாம் சொன்னேன். ஸோ அதுவும் இப்போ ஃபுல்ஃபில்மெண்ட் ஆயிடுச்சு, ரீப்ளேஸ் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் எக்ஸாம் கூட. செகண்ட் என்ன அப்படின்னா இந்த 1 இயர் எக்ஸ்ட்ரா படிப்பாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, இது எதுக்கு இந்த 1 இயர் எக்ஸ்ட்ரா அப்படின்னா இந்தியாவில் வந்து நீங்கள் ட்ரைனிங் எடுங்க அப்படின்றது. ஏன்னா வெளிநாட்டில் நீங்கள் போய் நல்ல காலேஜை படிச்சிருந்தாலுமே நம்ம இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ்நாடாக இருந்தால் நீங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் ஒரு வருஷம் இன்டர்ன்ஷிப் போங்க, அப்பதான் இங்க இருக்கிற நோயாளிகளை பத்தி நீங்க வந்து படிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும், இங்க இருக்க நோயாளிகள் கூட நீங்க நிறைய விஷயம் கத்துக்க முடியும், பேஷண்ட் இன்ட்ராக்ட் ஆக முடியும் அப்படின்னு கம்பல்சரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து முதல்ல இருந்தது, பட் இப்போ நல்ல நல்ல காலேஜ் வெளிநாட்டுல தொடங்க ஆரம்பிக்கிறதுனால இந்தியாவில் படிக்கிற பசங்களுக்கு என்ன ஒரு தரம் இருக்கிறதோ அதே வெளிநாட்டில் படிக்கிற பசங்களுக்கும் இருக்கு. இவ்வளவு நேரம் மிக பொறுமையாக மிக ஆழமாக அயல் நாடுகளில் மருத்துவ படிப்பு, குறிப்பாக கிர்கிஸ்தானில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில மாணவர்கள் எப்படி மருத்துவ படிப்பை தொடங்கலாம் என்பது குறித்த நல்லதொரு ஆலோசனை வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார். சாரினுடைய ஆலோசனைகளும் வழிகாட்டுதலும் உங்களுக்கு நிச்சயமாக உதவி இருக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் கனகதாரா. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.